தேவிகுளம் தாலுகா பிளான்டேஷன் ஒர்க்கர்ஸ் கூட்டுறவு சங்கத்தின் சார்பில் வங்கியின் உறுப்பினர்களுக்கு சிகிச்சை நிதி உதவி வழங்கும் திட்டம் நடத்தப்பட்டது. சொசைட்டி ஹாலில் நடைபெற்ற நிதியுதவி வழங்கும் நிகழ்ச்சியை SIPW யூனியன் தலைவர் A.K. மணி தொடங்கி வைத்தார். தேவிகுளம் தாலுகா பிளான்டேஷன் ஒர்க்கர்ஸ் கோஆபரேட்டிவ் சொசைட்டியின் தலைமையில் வங்கியில் உள்ள உறுப்பினர்களில் நோய் பாதித்தவர்களுக்கு சிகிச்சை உதவி வழங்கப்பட்டது. தோட்டப்பகுதியில் 8 பேருக்கு 25,000 ரூபாய் சிகிச்சை உதவி வழங்கப்பட்டது. சொசைட்டியின் தலைமையில் பல சமூக சேவை திட்டங்கள் நடத்தப்பட்டு வருவதாகவும், இனியும் தோட்டப்பகுதியில் பாவப்பட்டவர்களுக்கு சிகிச்சை உதவி உட்பட உள்ளவை வழங்கப்படும் என்றும் SIPW யூனியன் தலைவர் A.K. மணி தெரிவித்தார். இந்த தக்க சமயத்தில் உங்களுக்கு உதவி செய்த முடித்ததில் நாங்கள் பெருமை கொள்கிறோம். இனியும் அனுப்பியிருக்கிறோம். நாங்கள் அனுமதிக்காக வேண்டி கொடுத்துருக்கு. அதுவும் சீக்கிரமாக கிடைக்கிறத அனுசரித்து அவங்களுக்கும் நம்ம நிதி உதவி செய்து கொடுக்கப்படும். நம்ம அதுக்குத்தானே இது எல்லா ஸ்தாபனங்கள்லாம் இருக்குது. தொழிலாளிகளை பாதுகாக்கணும், அவங்க குடும்பங்களை பாதுகாக்கணும், அவங்களோட உழைப்புக்கும் எல்லாத்துக்கும் நம்ம மரியாதை கொடுத்து அவங்களோட நின்று செயல்படணுன்றதுக்காக வேண்டி தான் நாணய சங்கமும் நம்ம தொழிற்சங்கம் இருக்குது. அதில் நாங்கள் ஒருக்கரும் பின்னால் போகாமல் முன்னால் வந்து உங்களுடைய நன்மைக்காக, உங்களுடைய இன்னல்களை மாற்றுவதற்காக வேண்டி இங்கே இந்த நாடு செயல்பட்டு கொண்டிருக்கும் போது இனியும் நாங்கள் உறுதியாக செயல்படுவோம். அதாவது வங்கி தலைவர் D. குமார் நிகழ்ச்சியில் தலைமை வகித்தார். வங்கி செயலாளர் செல்வகுமார் வரவேற்புரையாற்றினார். INDC மாநில செயலாளர் G. முனியாண்டி, மூணார் பஞ்சாயத்து தலைவர் S. விஜயகுமார், துணைத் தலைவர் லட்சுமி, SIPW யூனியன் பொருளாளர் R. கருப்பசாமி, சொசைட்டி போர்டு உறுப்பினர்களான P. ஜெயராஜ், ராஜன், சரவணன், பிரவீன்குமார், பேச்சியம்மாள், கணபதியம்மா, மண்டலம் தலைவர்களான C. நெல்சன், பவுன்ராஜ், ஆண்ட்ரோஸ், ப்ளோக் மெம்பர் சுதா போன்றவர்கள் பங்கெடுத்தனர். நியூஸ் பியூரோ, மூணார்.